வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்கோட கேட்டிருந்தாங்க. அந்த கொஷினுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்குமா கிடைக்காதான்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்த்துருப்பீங்க. அதற்கான ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் எந்தெந்த கொஷனுக்குலாம் கிரேஸ் மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த கொஷனுக்கு கன்ஃபார்ம் கிரேஸ் மார்க் கொடுப்பாங்கன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஓவராலாக கொஷின் பேப்பர் ஓரளவு ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ்லாம் நம்ம எதிர்பார்த்த கொஷின்ஸ், ஈஸியான கொஷின்ஸாக தான் வந்திருந்தது. ரிப்பீட்டடான கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. பட் ஒரு சில கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்காக இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கில் 22 கொஷின் கம்பல்சரி கொஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீத்தேனில் உள்ள தனிமங்களின் சதவீத இயையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த மாஸ் பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் மீத்தேன் CH4ன்னு கேட்டிருக்காங்க. கொஷின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கிலீஷ் மீடியம் கொஷினில் பாருங்கள் மீத்தேன்னு கொடுத்துட்டு CH4ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ் மீடியம் கொஷினில் மீத்தேனில் உள்ள தனிமங்களின் சதவீத இயை காண்கன்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா CH4ன்னு மென்ஷன் பண்ணலை. இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா குழப்பமாக அதை வந்து கொஷினை வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு கிரேஸ் மார்க் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தரப்புலேருந்து கோரிக்கை வைத்திருக்காங்க. அந்த காப்பியை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்வு கேள்வியில் குழப்பம், மதிப்பெண் கிடைக்குமான்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு அறிவியல் பொதுத் தேர்வில் கட்டாய வினா எண் 22க்கு தமிழ் வழியில் விடை எழுத முயற்சித்த அனைவருக்கும் 2 மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேர்வுத்துறைக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எதற்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் படித்த மாணவர்களுக்கான அறிவியல் பொதுத் தேர்வு நேற்று நடந்தது. கட்டாய வினா பகுதியில் கேட்கப்பட்டிருந்த வினா எண் 22 ஆங்கில வழி வினாத்தாளில் CH4 என அறிவியல் முறைப்படி தெளிவாக கேட்கப்பட்டு இருந்தது. அங்கே மீத்தேன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா CH4ன்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் தமிழ் வழி வினாத்தாளில் மீத்தேன் என மட்டுமே கொடுக்கப்பட்டு இருந்ததாக மாணவர்கள் குற்றம் சாட்டினர். இதனால் தமிழ் வழியில் தேர்வு எழுதிய மாணவர்கள் வினாவை புரிந்து எழுத முடியாமல் தவறான புரிதலில் மாற்றி பதிலளித்து உள்ளதாகவும் சிலர் சரியாக விடை எழுதியும் மதிப்பெண் குறைந்து விடுமோ என்ற அச்சத்தில் உள்ளதாகவும் ஆசிரியர்கள் தெரிவித்தனர். எனவே கட்டாய வினா எண் 22க்கு தமிழ் வழியில் விடையளிக்க முயற்சித்த அனைத்து மாணவர்களுக்கும் முழு மதிப்பெண் 2 மதிப்பெண் வழங்க வேண்டும் என ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் தான் பார்த்தீங்கன்னா இந்த கொஷனுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கணும்னு ஆசிரியர்கள் எல்லாமே கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம் கொஷின் கரெக்டாக இருக்குது. இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தாலும் கிடைக்காது. தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் தமிழ் மீடியம் கொஷின்ஸில் அந்த கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் கிரேஸ் மார்க் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. இந்த கொஷனுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எஜுகேஷன் DGலேருந்து நம்ம அஃபிஷியலாக ஆன்சர் கீ வந்தவொடனே தான் நம்ம கிரேஸ் மார்க்கை பற்றி கன்ஃபார்ம் பண்ண முடியும். கொடுத்தாங்கன்னா இந்த கொஷின் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 மார்க்கில் இந்த கொஷனுக்கு இந்த 2 கொஷனுக்குமே கன்ஃபார்ம் கிரேஸ் மார்க் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம். ஏன்னா கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தப்பாக கேட்டிருக்காங்க, தப்பாகவே ஸ்பெல் மிஸ்டேக்கோட கேட்டிருக்காங்க. கன்ஃபார்ம் இந்த கொஷனுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கும்னு நம்ம நம்பலாம். யாரெல்லாம் இந்த கொஷின் அட்டன் பண்ணிங்களோ அவங்களுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 34ல் ஏ கொஷின் பார்த்தீங்கன்னா ஏல செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், த அக்வாட்டிக் அனிமல்ஸ் லைவ் மோர் இன் கோல்டு ரீஜியன் ஒய்ன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா குளிர் பிரதேசங்களில் நீர்வாழ் உயிரினங்கள் அதிகம் வாழ்கின்றன ஏன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக்னா நீர்வாழ் உயிரினங்கள் அது தெரியும். ஆனால் அக்வாட்டிக்கோட ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா AQUATIC தான். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ACQA. ஏன்னா இது ஒரு முக்கியமான வேர்டு. இந்த அக்வாட்டிக்ன்றது தான் அந்த கொஷின்லேயே ஒரு முக்கியமான வேர்டாக பார்க்கப்படுது. அதில் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்காக கொடுத்துருக்கிறதால இந்த கொஷின்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் எக்ஸாம் ரைட் பண்ணுறப்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க, என்ன இது அக்வாட்டிக்கு வேறு ஏதோ ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்க, ஒருவேளை வேறு வேர்டாக இருக்குமான்னு கூட நினச்சிருப்பீங்க. அதனால் இந்த கொஷினுக்கு கன்ஃபார்ம் ஒரு 95% பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கிடைக்கும்னு நம்ம நம்பலாம். கன்ஃபார்ம் இந்த கொஷின் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு Bயில் 34 ஏல செகண்ட் பாயிண்ட் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த கொஷனுக்கு 2 மார்க் கொடுத்தா வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கொஷனுக்கு ஒரு 3 மார்க், செகண்ட் கொஷனுக்கு 2 மார்க், தேர்ட் கொஷனுக்கு 2 மார்க், அந்த மாதிரி மார்க்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி தான் தருவாங்க. ஆனால் நம்ம அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்தவொடனே தான் எத்தனை மார்க் கொடுப்பாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் இதற்கு கொடுக்குற மார்க்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அதே பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கரெக்டாக இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இங்கிலீஷ் வழியில், ஆங்கில வழியில் நீங்கள் இந்த கொஷனுக்கு விடை எழுத முயற்சி திருப்பின் உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 34th பியில் செகண்ட் கொஷின். நேற்று பார்த்தீங்கன்னா இந்த கொஷினை பற்றி டீட்டெயிலாக போட்டுருந்தேன். 34ல் பி அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஏவுக்கும் மார்க் கிடச்சிருச்சு. பியில் என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்றே சொல்லியிருப்பேன். ஏ சாலிட் காம்பவுண்ட் ஏ ஆன் ஈட்டிங் டீகம்போசஸ் இன்டூ கேஸ் பி அண்ட் சி ஆன் பாசிங் த கேஸ் சி த்ரூ வாட்டர் இட் பிகம்ஸ் அசிடிக் ஐடென்டிஃபை ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சாலிட் காம்பவுண்டை ஹீட் பண்ணோன்னா அது டீகம்போஸ் ஆகி நம்ம பிசின்னு ஒரு 2 காம்பவுண்ட் ப்ராடக்ட் கிடைக்கும். அப்போ ஒரு ரியாக்டன்ட் ஏன்ற ரியாக்டன்ட் 2 ப்ராடக்ட் கிடைக்கும். அது என்னன்னு கேட்டிருக்காங்க, ஏபிசி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் உங்கள் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பரில் உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பின்ற ப்ராடக்ட் கிடைக்கும், சின்ற கேஸ் ப்ராடக்ட் கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்கள் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிதைந்து பி மற்றும் சி என்ற வாயுவை தருகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டூ கேஸ் பி அண்ட் சி. அப்போ எதை கேஸ்ன்னு மென்ஷன் பண்ணாதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 10th சயின்ஸில் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 34th 2 கொஸ்டின் கிரேஸ் மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 34th பியில் பி அட்டன் பண்ணி செகண்ட் பாயிண்ட் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 4 or 3 மார்க்ஸ் கிடைக்கும். ஏவில் செகண்ட் பாயிண்ட் அட்டன் பண்ணிங்கன்னா 2 மார்க்ஸ் கிடைக்கும். இங்கிலீஷ் வழியில் ஆன்சர் ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 22 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் வழியில் ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் 2 மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா இந்த கம்பல்சரிக்கு கொஞ்சம் கம்மியான வாய்ப்பே இருக்குது. ஆனால் அந்த 2 7 மார்க் கொஷினுக்கு கன்ஃபார்ம் வாய்ப்பு நம்ம சொல்லலாம். அதனால் அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்தோடனே நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம். தொடர்ந்து நம்ம சேனலோடயே இருங்க. உங்களுக்கு அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்தோடனே எந்த நிலவரம்னு கரெக்டாக சொல்லிடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.